ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் திவ்யா. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ஹெல்த்தியான மில்லட் பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதை ஸ்வீட் பொங்கலாகவும் பண்ணலாம், வெண்பொங்கலாகவும் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இப்போது ஸ்வீட் பொங்கல் தான் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் குதிரைவாலி அரிசி தான் எடுத்திருக்கேன். அது கூடவே பாசிப்பருப்பையும் எடுத்து நல்லா 2லேருந்து 3 டைம் வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். ஒரு 20 மினிட்ஸ் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம குக்கரில் தண்ணி சேர்த்து கொதிக்க வைக்கலாம். நான் வந்து 1 கப் ரைஸ்க்கு 3½ கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன். அப்போ தான் நம்மளுக்கு பொங்கல் நல்லா தள்ளன்னு வரும். ஆறுனாலும் கெட்டியாகாமல் இருக்கும். அதனால் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி கொதித்ததுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற ரைஸையும் பருப்பையும் அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு குக்கரை மூடி ஒரு 2லேருந்து 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம முந்திரி திராட்சையை நெய்யில் ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து வீட்டில் காய்ச்சின நெய் தான் யூஸ் பண்ணுறேன். அது கூடவே முந்திரி திராட்சையை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ஏலக்காய் பவுடர் 1/2 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போது விசில் வந்துடுச்சு. நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பொங்கல் நல்லா கொலைய வெந்து வந்திருக்கு. பாருங்கள், பார்க்கவே நல்லா வெந்திருக்கு தெரியுதுல்ல. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு வெல்லத்தை தூள் பண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் மண் இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் அதை மெல்ட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து அப்படியே தான் சேர்த்துக்கிறேன். ஒரு கப் ரைஸ்க்கு 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போது வெல்லம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சையும் இது கூட ஆட் பண்ணிட்டா நம்மளோட டேஸ்டியான ரொம்ப ஹெல்த்தியான மில்லட் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். எப்படி இருந்துச்சின்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ரெசிபி என்ன வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ரெசிபியில் பார்க்கலாம். பாய்.